நம்ம மல்ல இருந்துட்டு இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்த கொண்டு வந்துட்டாங்க. அந்த பணத்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, விஜய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மோதிரம் வாங்கி தரலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல ஒரு சில விஷயங்கள்ல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மோதிரத்த குடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இத கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த பணத்த சம்பாதிச்சு, அந்த ஒரு பணத்துல தான் இந்த ஒரு மோதிரத்தையே வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட நல்ல குணத்த கண்டிப்பா விஜய் இருந்துட்டு புரிஞ்சுக்குவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய அட்டகாசமா இருந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. ஒரு பக்கம் ரஞ்சிதா இருந்துட்டு மல்லி என்ன பண்ணாலுமே கூட சின்னதா சிம்பிளா ஒரு பொருள அந்த பக்கம் அப்படி நகர்த்தி வச்சா கூட, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. எங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மாமா இருந்துட்டு அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி. அப்போ அவ்ளோ பயம் இருக்குல்ல. அப்போ மல்லிய விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, சீக்கிரமா விரட்டி முடிக்க வேண்டியது தானே. இந்த ராஜேஸ்வரி சொல்றா, அவ சொல்றா, இவ சொல்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கடைசியில மல்லியும், விஜயும் ஒண்ணு தான் சேர போறாங்க. இதுல வந்து இப்ப எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி ஓகே அப்படின்ற மாரி வந்து இப்ப விட்டாலுமே கூட, அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு பல உண்மைகள் தெரிய வருது. இந்த ஒரு பர்த்டே ஃபங்ஷன் நடந்து முடியறதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் இங்க வெடிக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இப்போ கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அழகா போட்டு வச்சிருக்காங்க. வேற லெவல் இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம விஜய் வந்து பார்த்தா அப்படியே அசந்து போயிடுவாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோலம் வெல்கம் அதாவது வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா, கெடுக்கணும் அப்படின்றதுக்காக மேல வந்து பார்த்தீங்கன்னா, பக்கெட்லாம் கொண்டு வந்து வச்சு, தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஊத்தி அந்த கோலத்த அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருவாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த விஷயத்த இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் மழை பெஞ்சிருக்கு. அந்த அதாவது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து சமாளிக்க தான் பார்ப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மல்லி போடுற அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். என்னதான் இந்த இவங்க அதாவது அதாவது அந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு பிளான் பண்ணாலுமே கூட அது எல்லாமே வந்து இப்ப என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு கீழ அதாவது இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.